இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் எடுப்பது மிகவும் அரிது. அதனினும் அரிது அதை திரைக்கு கொண்டு வந்து வெளியிடுதல். அந்த வெளியீட்டை என் உடன்பிறவா சகோதரர் ஜே.எஸ்.கே. கோபி அவர்கள் இணைந்து தயாரிப்பாளருக்கு பெரும் உதவிகரமாக உடன் துணை நின்று உதவியிருக்கிறார். ஆகவே படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் செவி குளிர்கிறது, சிந்தை மகிழ்கிறது. ஆகவே நல்ல சூழலில் இந்த படம் திரையிடப்பட்டு மாபெரும் வரவேற்பனை அங்கீங்கனாதபடி எங்கும் வசூலை வாரி குவிக்கும் வண்ணம் மிக சிறப்பான வெற்றி அடைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து ஜெய்சன், இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் வந்துட்டு ஒரு ஹொரர் த்ரில்லர் மூவியான இதில் வந்துட்டு நடித்த நம்ம ஹீரோ நிகில் சார், இந்த ரஹ்மான் சார், இனியா, கோவேசர்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று தானு சார், பாகியா சார்னும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்குது. இந்த த்ரோட்டு சரியில்லை, அதனால பேசிட்டு இருந்தோம்மா ஹீரோ போட்டு. தேங்க்யூ. இங்கே இருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கம். இது என் முதல் படம். First of all, I want to thank entire crew and Danu sir and Bhagirath sir and all the media who are here. Thanks a lot for coming and supporting us. Please support us, watch the movie. There is a lot of twist and some element is here. We have to watch. And yeah, rest is there. So it was, I mean, a long journey. Almost it took 6 months. So I mean, that's what about the story. It's a real estate background, and I'm acting as a police officer with Rahman sir. And there are a lot of artists, comedy, mixed match of many elements are there. Please do watch and support us. Thank you. Thanks a lot. இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது திரு நாமத்துக்குமார் அவர்களுக்கு. அவர் இதில் 3 பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டுக்காக நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆந்திரா வரைக்கும் நாங்கள் போய் ஒரு ட்ராவலிங்லேயே கம்போஸ் பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து போயிட்டு வர நேரத்துக்குள்ளே அந்த 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே கார்லேயே போகும்போதே அந்த 3 பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. அவரோட நான் கடைசியாக அவரை சந்தித்தது, அதுக்கப்புறம் நான் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட பிரிஞ்சம்போது தான் பார்த்தது தான். அதனால் கண்டிப்பாக இந்த சாங்ஸ் எல்லாம் அவருக்காக டெடிகேட் பண்ணணும். இந்த படமே கண்டிப்பாக அவருக்கு இது அவரோட ஆசீர்வாதம் இதுல இருக்கும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்த கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹீரோயின் வராதது வந்து ஒரு பெரிய டிராபேக்னு தான் சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இனியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வராதது வந்து ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற போது வந்து நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூலேயே வந்து ஒரு கீ மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து கீ மெம்பர் தான். அந்த மதிப்பு தான் நாங்கள் வச்சிருக்கோம். அப்படின்ற போது அந்த மதிப்பு அவங்களும் ஈக்குவலாக வைக்கணும். ஒரு ப்ரொடியூசர் நினைச்சாதான் டேரக்டர். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே மெழுகுவத்தி மாதிரி இருக்காங்க, வெளிச்சத்தை கொடுத்துட்டு மற்ற தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு. ஸோ அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். சுபாஷ் சார் சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தம் தான். பட் இருந்தாலும் வந்து நான் ஆஸ் ரிலீஸ் பண்ணுற பர்சனாக வந்து அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி அதை பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். அதை நான் கற்றுட்டு இருக்கேன். சினிமாலே தான் இருக்கேன். 17 ஹவர் நாளைக்கு வேலை செய்கிறேன், 6 ஹவர் தான் தூங்குறேன். ஸோ அதனால வந்து அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு ஆடர் வேல்யூவாக இருந்திருக்குன்றதான் என்னோட ஒரு ஆப்ளிகேஷன். பொதுவாக வந்து இந்த இடஒதுக்கீடு, ஜாதி பிரச்சனை மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கீடு தான் பெரிய பிரச்சனை. இந்த படம் நல்லா இருந்தால் கூட 100 தேட்டரில் கண்டிப்பாக வருங்கிறதுக்கு ஒரு வழிமுறை திட்டம் எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த பெரிய படங்கள் வந்து டாமினேட் பண்ணும்போது சின்ன படங்கள் நசுங்கி போகிறது வழக்கமாக இருக்குது. ஸோ இடஒதுக்கீடு இந்த பிரச்சனை மாதிரி தயவு செஞ்சு இதுக்குன்னு சில தேட்டர்கள் வேணும். தேட்டர்கள் டெஃபினட்டாக ஒரு 3வது வாரம் மட்டும் சின்ன படம் தான் வரும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வேணும். அப்படி ஏதாவது வந்தால் தான் இந்த படங்கள் தான் இருக்கேன்னு காமிக்கவே முடியும். பல நல்ல படங்கள் தேட்டர் கிடைக்காத ஒரே காரணத்தினால் காணாமல் போயிருக்கு. அதனால் நம்மளுக்குள்ள முதல்ல சரி பண்ணிக்க வேண்டியது நம்ம தான் மெஜாரிட்டி. சின்ன படம் எடுக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. 200 படம் வந்தால் 150 படம் எடுக்கிறவங்க சின்ன படம் தரமான படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான்.
அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு தியேட்டர், அவங்களுக்குன்னு ஒரு வாரம், அவங்களுக்குன்னு ஒரு 54 வாரத்தில் ஒரு 10 வாரம் அவங்களுக்குன்னு ஒதுக்கிறதுக்கு முடியல. அப்புறம் என்ன ஒதுக்கீடு எடுத்து பேசுறது? அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடையாது. உண்மையாக சொன்னால் 200 படத்தில் அந்த 150 படம் ப்ரொடியூசர் தான் ஒழுங்காக பேட்டா கொடுக்குறான், ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறான், ஒழுங்காக எல்லாத்தையும் டீல் பண்ணுறான், கடன் இல்லாமல் எடுக்கிறான். அவங்களுக்கு தேட்டர் கிடையாதுன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? திரையரங்குகள் ஒதுக்குவதில் 2வது வாரமோ 3வது வாரமோ மாதம் இந்த படங்களுக்கு கொடுத்து அப்போ 4 படம் கூட பார்த்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் பயப்பட வேண்டியிருக்கு. தேட்டரில் டேட்டு போட்டால் வேகம் வந்துடுமோ, ஐயோ அந்த படம் வருமோ, இந்த விஐபி வந்துடுமோ, என்னது இது? போடும்போதே வேற சொல்லுவோம் அந்த படம் தான் எடுத்துருவேன், இந்த படம் தான் எடுத்துருவேன். சதுர அடி முயற்சிக்காக மட்டும் சொல்ல, நான் நிறைய சிறிய படங்களை பார்த்துட்டு தியேட்டர் கிடைக்காதனால வெயிட் பண்ணுற அவதையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட ஆர்டிஸ்ட்டு காம்பவுண்டு தான்னா அவங்க வீடு 1500 பெட்ரோல் கேட்டாங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்டு அப்படி போய் சேரணும். அங்கேருந்து இங்கே வர்றாங்க. ஒரு 500 சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு சொல்கிறாரு. இல்லை அது எப்போ ஒரே ரேட்டு தான் 1500 எங்கேருந்து வந்தாலும் அப்படி தான் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டுகளே சில நேரங்களில் இப்படி ஒரு சின்ன விஷயமா அந்த மாதிரி நல்லா நடந்துக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அடுத்துல சின்ன ப்ரொடியூசர்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தியேட்டர்களில் கண்டிப்பாக ஒரு சின்ன படம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சட்டம் போடக்கூடாது? எப்போ பாரு பெரிய படம் தான் ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அது நியதி இல்லையே. உங்கள் தேட்டரில் சின்ன படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லி சின்ன படத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு ஷோ வந்து முக்கியமான ஷோ ஏதாவது ஒரு பண்ணுறேன்னா காலைக்காட்சி வந்து நீ வேணா கொடுத்தீங்கன்னா காலைக்காட்சிக்கு யார் வர போகிறா? பெரிய படத்துக்கு வந்து காலைக்காட்சிக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க. நீ அவனை கொண்டு போய் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு வந்து யாரும் கூட்டம் வரலன்னா இல்லை கூட்டம் வரல நான் தூக்கிடுறேன்னு சொன்னேன் இப்படி. அதனால் கண்டிப்பாக சின்ன படத்துக்கு வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டர்களில் வந்து அந்த 12:30 மணி ஷோ இல்லைன்னா ஒரு 3 மணி ஷோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷோ அந்த அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக சின்ன படங்கள் வந்து ஓடுறது. ஏன்னா இப்போ மவுத்து டாக் வர்றதுக்குள்ளேயே வந்து அவங்க டக்குன்னு வாங்கி மாற்றிடுறாங்க. இந்த மவுத்து டாக்கோடு இல்லாமல் இன்னொரு டாக் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த புதுசாக எவனா ஒருத்தனை கமெண்ட் பண்ணால் அவங்க கொஞ்சம் காசு கொடுக்குறான் போலுக்கு. அதனால் 3 நாள் 4 நாள் இல்லைப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்க. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறதா சொன்னாங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் சில படங்கள் எல்லாம் கூட சித்திரம் பேசுறடி அந்த படம் ஃபஸ்ட்டு மிஸ்கின் ரிலீஸ் பண்ணப்போ ப்ரிவியூ கூப்பிட்டப்போ நான் போய் பார்த்துட்டு என்ன இப்படி போய் இதை ரிலீஸ் பண்ணிட்டு 1வது நாள் 2வது நாள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வாரம் வந்து 10 நாள் முன்னால் சொல்லி இந்த படத்தை போட்டு இது நாங்கள்லாம் அதை பற்றி நிறைய பேசுனதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ணி தான் அவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டு நல்ல படத்தை வந்து யாருக்குமே கரெக்டான முறையில் பாப்புலாரிட்டி பண்ணாமல் அது கரெக்டான ப்ரொமோஷன் கொடுக்காம நீ பண்ணிட்டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நான் அதெல்லாம் பேசினேன். நான் அப்புறம் இது வந்து தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இந்த படம் மிகப்பெரிய லெவலில் போடுறதுன்னா அதுக்கப்புறம் உடனே அவர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வந்து நான் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு உடனே படத்தை போடுங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரீரிலீஸ் பண்ணார் மறுபடியும் வாங்கி ஒரு கேப் விட்டு. அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அது மாதிரி சில படங்களுக்கு வந்து கரெக்டான அறிமுகம் இல்லைன்னு சொன்னோம்னா திடீர்னு அந்த படத்துக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது இதாயிரும். இப்போ இது வந்து என்னென்னா இவங்க கோபி அவங்களோட படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கே கூட படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. அப்புறம் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க இது மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்கிட்டே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிசிட்டி இப்போ இவங்கெல்லாம் பேசுனது கொஞ்சம் விவகாரமான பிரச்சனைகள்லாம் வேறு பேசியிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்பில் போகும்போது எல்லா மேட்டர்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் தான் பேசினாங்களா சதுரடி 3500 அப்படின்னு சொல்லி மைண்டில் நல்லா டெஸ்ட் ஆகும். அதனால் படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.